ஆனியன் தூக்கலா ஒரு எக் மசாலா ரெசிபி. இது எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ரெசிபி. லெமன் ரைஸ், கோகனட் ரைஸ், சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே அருமையா இருக்கும். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஆனியன் எக் மசாலா. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரகொரான்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரான்னு இருக்கணும், பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. 4 அவிச்ச முட்டை அதை எடுத்து ஒரு கத்தி வச்சு லைட்டாக மேலே இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இது மசாலா உள்ளே ஊறுறதுக்கு தான். ரொம்ப டீப்பாக கட் பண்ணிடாதீங்க, லைட்டாக கட் பண்ணால் போதும். ஒரு குக்கிங் பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது பொரிஞ்சு முடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஆனியன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே அந்த ஆனியன் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலரில் மாறணும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் புரட்டி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா மசாலா அதில் ஊறணும். அதுக்காக தான் நம்ம இந்த 2 to 3 நிமிஷம் அதை குக் பண்ணுறோம். ஃபைனலாக இதை நல்லா இந்த மாதிரி உருட்டு எடுத்திங்கன்னா அந்த மசாலாலாம் மேலே கவர் ஆகி நம்ம சூப்பர் டெலிஷியஸ் ஆனியன் எக் மசாலா ரெடி. எவ்வளோ ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு ரெசிபி செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நாங்கள் ஸ்கூல் காலேஜ் டேஸில் லஞ்ச் கட்டிக்கிட்டு போகும்போது லெமன் ரைஸ் கூடயோ கோகோனட் ரைஸ் கூடயோ இதை வச்சு தருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை இது கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைல்ட்ஹுட் ரெசிபி எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.